நிலத்தை கேட்டு மிரட்டியதோடு கொலை செய்து விடுவதாக கூறிய திமுக எம்எல்ஏவின் அண்ணன் கைதான செய்தி மக்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியின் திமுக எம்எல்ஏ சண்முகையாவின் உடன் பிறந்த சகோதரரான ஐரவன்பட்டி முருகேசன் தொழிலதிபராக வலம் வருவதோடு மாவட்டத்தில் தனது அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி அவ்வப்போது பல்வேறு சிக்கல்களில் சிக்கி வருவதையும் வாடிக்கையாக கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இவரது செயல்களை அவரது உடன் பிறந்த தம்பியும் எம்எல்ஏவுமான சண்முகையாவே ரசிப்பதில்லை என சொல்லப்படுகிறது. காரணம், அவர் செய்த செயல்களுக்கெல்லாம் திமுக தலைமையிடம் சண்முகையாவே பதில் கூற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவதாகவும் கூறப்படுகிறது. ஐரவன்பட்டி முருகேசன் அதிமுக ஆட்சி காலத்தில் அக்கட்சி பிரமுகராக ஆட்டம் போட்ட நிலையில் ஆட்சி மாறியதும் திமுக ஆதரவாளராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு தொழில் ரீதியாக பல நன்மைகளை பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஓட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தனியார் காற்றாலைகளுக்கு இடம் பிடித்து கொடுப்பது மற்றும் பல்வேறு தொழில்களை செய்து வரும் நிலையில் எட்டயபுரம் அருகே உள்ள தாப்பாத்தி பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவரின் மனைவியான மாடத்தி என்பவருக்கு சொந்தமான 4.5 ஏக்கர் நிலத்தை முருகேசன் கேட்டு அணுகியதாக சொல்லப்படுகிறது. காற்றாலை அமைந்திருக்கும் இடத்தின் அருகிலேயே மாடத்தியின் இடம் அமைந்திருப்பதால் அதனையும் சேர்த்து வாங்கிவிட்டால் தளவாட பொருட்களை எடுத்துச் செல்ல வசதியாக இருக்கும் என ஐரவன்பட்டி முருகேசன் கணக்கிட்டுள்ளார். இதற்கு மாடத்தியும் மற்றும் அவரது கணவர் மாரிமுத்து ஆகியோரும் மறுத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி மாடத்தி மற்றும் அவரது கணவர் மாரிமுத்து ஆகியோர் திருச்செந்தூர் கோவிலுக்கு பைக்கில் சென்றுவிட்டு மதிகட்டான் ஓடை பகுதி அருகே வந்து கொண்டிருக்கும் போது காரில் வந்த ஐரவன்பட்டி முருகேசன் இடத்தை கேட்டால் தர மறுப்பாயா, உன்னை என்ன செய்கிறேன் பார் என கூறி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக மாடத்தி முருகேசன் மீது முத்தையாபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து முத்தையாபுரம் போலீசார் முருகேசன் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த கைது நடவடிக்கை திமுக மேலிடத்தின் உத்தரவுப்படியே நடைபெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இதன் பின்னால் சில அரசியல் காரணங்களும் இருப்பதாகவும் முணுமுணுக்கப்படுகிறது. ஓட்டப்பிடாரத்தை பொறுத்தவரை திமுகவில் எம்எல்ஏ சண்முகையா ஒரு அணியும் ஓட்டப்பிடாரம் வடக்கு ஒன்றிய செயலாளரான இளையராஜா ஒரு அணியாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கொலை மிரட்டல் புகார் அளித்த மாடத்தி இளையராஜாவின் உறவினராவார். முருகேசன், இளையராஜா இருவருமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்து வரும் நிலையில் இருவருக்கும் இடையே தொழில் ரீதியான போட்டியும் அவ்வப்போது ஏற்பட்டு மோதல் வரை சென்றதாக தெரிகிறது. இந்நிலையில்தான் சந்தர்ப்பம் வரும் வரை காத்திருந்த இளையராஜா தனது உறவினர்களை மிரட்டிய விவகாரத்தை தலைமை வரை கொண்டு சென்று எம்எல்ஏ சண்முகையாவுக்கு எதிராக காய் நகர்த்தி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் முத்துராமன்.